என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, காலம் என்ற ஒன்று இருக்கும் வரை இந்த சாய் இருப்பேன். நீ எதற்காகவும் கலங்காதே. உன் வீடு தேடி வந்து நான் உனக்கு பொற்காசுகளை அள்ளித்தர வந்திருக்கிறேன். நீ வேண்டாம் என்று அலட்சியம் செய்து என்னை தள்ளிவிட்டு விடாதே என் தங்கமே. எதிர்காலம் குறித்து நீ ஏன் பயப்படுகிறாய்? எதிர்கொள்ளும் வலிமை உனக்கு நான் தருவேன். இந்த நொடியை உன்னோடு இருப்பவரோடு மகிழ்ச்சியோடு செலவிடு. நாளை என்பதை என்னிடம் ஒப்படைத்து முடிந்த நன்மைகளை இன்று நீ செய்திடு. நியாயமாக உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்கும். காயத்திற்கு மருந்தும் காத்திருந்ததற்கு விருந்தும் கிடைக்கப் போகிறது. என் அருள் உன்னை வந்து சேரப்போகிறது என் தங்கமே. சிறுவன் ஏன் அழுது கொண்டு இருக்கிறான் என்பதை அறியாமல் சந்திரனை காட்டிக்கொண்டு தாலாட்டு பாடிக்கொண்டு தாய் சமாதானப்படுத்துதல் போல நான் அநேக கதைகளை கூறியுள்ளேன். லீலைகளை காட்டினேன். நல்லதையெல்லாம் எடுத்துரைத்தேன். உனக்கு துக்கமும் சாந்தியும் ஏன் ஏற்படுகிறது என்று உனக்கு தெரியாது. ஆனால் உன் சாயப்பா எனக்கு தெரியும். நான் உன் இருதயத்தில் வசிப்பவன். நான் உன் அந்தராத்மா. என்னை பற்றிய கதைகளை கேட்காமலும் என் லீலைகளை எண்ணி பார்க்காமலும் புரியாத மனக்கலக்கத்திற்கு நீ உள்ளானால் அந்த மனோநிலையில் என்னை உன்னால் அறிய முடியுமா? ஒரு ஸ்திரமான நிலையில் நீ இருக்காமல் தன்னை மறந்து உறக்க நிலையில் இருக்கிறாய். உணவிற்கும் மற்ற தேவைகளுக்கும் கலவரப்படுகிறாய். நான் உனக்கு அளிக்கும் மனசாந்தியை உதறி தள்ளிவிட்டு எங்கெங்கோ சென்று விடுகிறாய். எவ்வளவு தூரம் நீ போக முடியும்? அசாந்தியற்ற இடம் எங்கு உள்ளது? நான் இருக்கிறேன் என்பதை அறிய முடியாமல் நீ ஏன் இருக்கிறாய்? கவலம் கவலமாக உண்டாலல்லவா உணவு ஜீரணமாகும். பொறுமையோடு என் உடன் இருந்து என் கதைகளை கேட்டும் லீலைகளை கேட்டும் நீ சந்தோஷப்பட்டால் உன் சுமையை நான் ஏற்பேன். உன்னுடைய துன்பங்களையும் நான் துடைப்பேன். மனக்கலக்கத்தையும் ஆசபாசங்களையும் நீ மறந்துவிட்டால் நான் உன்னை மறக்காமல் இருப்பேன். நான் ஒளி, நீ வழிபோக்கன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. என் பக்தனின் பெயரை உச்சரிப்பதே எனக்கு தியானம். என் பக்தனோடு நடப்பதே எனக்கு ஆனந்தம். என் பக்தனுடைய துன்ப வேளைகளில் இன்பத்தை கொண்டு வருவதே எனக்கு கிடைக்கின்ற திருப்தி. ஆசைகளை விட்டுவிடு என் குழந்தையே. ஆசை என்பது ஒரு மாயை. எதன் மீதும் ஆசை வைக்காதே. அது உன்னை விரைவில் மறந்துவிடும். இன்று உனக்கு, நாளை வேறு யாருக்கோ. பக்தி ஒன்றே அழியாதது, என்றும் நிலைத்து நிற்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் இரு. என்னை சரணடைந்து விடு. நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன். ஒரு தாயைப் போல உன்னை ஆபத்திலிருந்து அரவணைத்து நான் காப்பேன். உனக்குள் இருக்கும் தேவையில்லாத சிந்தனையை விட்டுவிடு. உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதே. தீய பழக்கங்கள், கெட்ட எண்ணங்களை மறந்துவிடு. நீ பொறுமையாக இரு. போனதெல்லாம் போகட்டும். இனி என்னை சரணடைந்து எனது கதைகளை படித்து மனதை தெளிவாக்கிக்கொள். உனக்கு பக்கபலமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன்.